அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் லெவல் செஸ் அகாடமிலேருந்து உங்கள் பிரபு. இப்போ இந்த பொசிஷனில் அதாவது உங்களுக்கு கேஸ்லிங்கை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது கேஸ்லிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் ரூல். அதாவது செஸ்ஸை பொறுத்தவரையும் 2 ஸ்பெஷல் மூவ் இருக்குது. ஸ்பெஷல் மூவ்னு சொல்லலாம் அண்டு ஸ்பெஷல் ரூல்னு சொல்லலாம். அதில் ஒன்று கேஸ்லிங், இன்னொன்று எண்ட் பாஸ் அண்ட் கேப்சர். இப்போ இது 2 பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கேஸ்லிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கேஸ்லிங் மூவ்ங்கிறது கிங்குக்கும் ரூக்குக்கும் உள்ள ஒரு வித்தியாசமான நகர்வு. இதை தான் நம்ம கேஸ்லிங்னு சொல்ல போகிறோம். இந்த வித்தியாசமான நகர்வுல என்னென்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, நார்மலாக கிங்கு ப்ளே பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பு தான் கிங்கு ப்ளே ஆகும். ஆனால் இப்போ கேஸ்லிங் பண்ணும்போது மட்டும் இந்த கிங்கை நம்ம 2 ஸ்டெப்பு ப்ளே பண்ண போகிறோம். அடுத்ததாக செஸ் பீசஸில் நைட்டு மட்டும்தான் ஜம்ப் பண்ணும். ஆனால் இந்த கேஸ்லிங்னு ஒரு ரூலில் மட்டும் ரூக்கு ஜம்ப் பண்ணும். யாரை ஜம்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்கை ஜம்ப் பண்ணும். நம்மளோட கிங்கை ஜம்ப் பண்ணும். இந்த ரூக்கு கேஸ்லிங்கில் மட்டும்தான் ஜம்ப் பண்ணுமே தவிர வேறுபடி அது ஜம்ப் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த கேஸ்லிங்கிற ஒரு மூவ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரே நேரத்தில் 2 பீசஸை நம்ம மூவ் பண்ணுறோம். நார்மலாக நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது ஒரு மூவுக்கு ஒரு பீஸை தான் ப்ளே பண்ணுவோம். பட் கேஸ்லிங்கிற ஒரு ஸ்பெஷல் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரே நேரத்தில் 2 பீசஸ் அந்த இடத்துல மூவ் ஆகும். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த கேஸ்லிங்கில் இருக்குது. கேஸ்லிங் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் கிங்கு சேஃப்டிக்காக பண்ணுறோம். அதே நேரத்தில் ரூக்கு கார்னரில் இருக்கும். கார்னரில் இருக்கக்கூடிய ரூக்கு கார்னரில் இருந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ரூக்கு சென்டரில் இருந்துச்சுன்னா தான் சூப்பராக ஃபைட் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட பீசஸுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும். பீசஸ் மோஸ்ட்லி சென்டரில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு கேமில் ஒரு நல்ல பொசிஷனை உருவாக்க முடியும். எனிமியோட பீசஸை ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். எனிமியை ஈஸியாக செக்மேட் பண்ண முடியும். நம்மளோட பொசிஷனை எப்பயுமே ஒரு சூப்பராக வச்சுக்க முடியும்.